வாதி, நீ அப்படி ஒதுங்கி நின்று பாரு. உன் தம்பி ஒரு பரிபூர்ண குடிகார நகரத்துக்கான கடைசி விளிம்பில் இருக்காங்கிறத நீயே புரிஞ்சுக்குவ. அப்படியா? எப்படி சொல்றீங்க? நான் கூட தான் குடிக்கிறேன். நானும் தான் குடிப்பேன். ஆதி, குடி விஷயத்துல நான் உனக்கு சித்தப்பனே கிடையாது, தாத்தா. அந்த அளவுக்கு குடிப்பேன். இப்ப நானும் ரம்மா குடிக்கிறேன். எனக்கு எதிர ஒரு மனுஷனை கூட வேண்டாம், ஒரு குதிரையை நிக்க வையி, அதை குடிக்க வையி. யாரு ஜெயிப்பாங்க தெரியுமா? நான் தான். குதிரை 4 காலோட தள்ளாடும், ஆனா நான் 2 காலோட ஸ்ட்ராங்கா ஸ்டேடியா ஓகே ஓகே ஓகே, நான் கேக்குறது அது இல்ல. ஓகே, ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். இப்ப உன்னையும் என்னையும் எடுத்துக்கிட்டா நமக்கு நாம தான் முக்கியம். உனக்கு உனக்கு அப்புறம் தான் குடி, எனக்குன்னா எனக்கு அப்புறம் தான் தண்ணி. ஆனா உன் அருமை தம்பி அர்ஜுன் இருக்கானே, அவனுக்கு முதல்ல குடிதான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீயே வந்து பாரு, புரிஞ்சுக்குவ. வா, தள்ளி நின்று கவனி. வா. என்னது பாத்தியா உன் தம்பி என்ன நிலைமையில இருக்காங்கிறத? இப்ப பார், நீ இங்கே இரு. சித்தப்பா என்ன பண்ணுங்க? இன்னைக்கு இது போதும். கொடுங்க சித்தப்பா. சொன்ன கேளுடா, சொன்ன கேளு. விடுங்க சித்தப்பா. அப்படின்னா நான் சொல்றது நீ கேட்கணும், ஓகேயா? எது சொன்னாலும் செய்யறேன், கொடுங்க சித்தப்பா ப்ளீஸ். அங்கே செருப்பு கிடக்கு, போ போய் எடுத்துட்டு வாயா. வந்து கொடுப்பீங்களா? பார்த்து போடா. பாத்துரா, பாத்து உட்காரு. பாத்து இந்தா. தேங்க்ஸ். அர்ஜுன், அர்ஜுன் இத பாரு. இந்த செப்பல எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் போட்டு வா பாப்போம். மெதுவாடா, மெதுவாடா, பாத்து. டேய், போ போ, வெள்ள போ. வா வா வா, மெதுவா. ஏய் பாத்ரா, பார்த்து உட்கார். அர்ஜுன் கொடுங்க. இப்ப என்ன பண்ற? கொஞ்சம் பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு, போடுறியா? என்ன வேணாலும் பண்றேன், எதுல வேணாலும் கையெழுத்து போடுறேன். என்ன நிம்மதியா குடிக்க விடுங்க, என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. இப்ப வேண்டாம், நான் சொல்றேன். சரியா கொஞ்சம், சரியா கொஞ்சம். ஓகே மை டியர் சன், கேரி ஆன், கேரி ஆன். சாப்பிடு, சித்தப்பா வந்துடுறேன். சாப்பிடு. தேங்க்ஸ். என்னது பாத்தியா உன் தம்பிய? குட், வெரி குட். அது இப்ப நான் சொன்னா கூட எந்த பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து போடுவான். போய் வாங்கிட்டு வர பாரு. வேணாம் வேணாம் வேணாம், இப்போ வேணாம். இப்போ நீங்க எந்த கையெழுத்து வாங்க வேண்டாம், நான் சொல்லும்போது வாங்கி கொடுங்க. ஓகே 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 ஓகே. வா. மேடம்,
போன இடத்துல தொல்காப்பியன் உங்களை ஏதாவது சங்கடப்படுத்திட்டாரா? யாராலையும் என்ன சங்கடப்படுத்த முடியாது கிருஷ்ணன். உங்க தொல்காப்பியன் தான் அவமானப்பட்டு நிக்கிறார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, தொல்காப்பியன் எல்லாருக்கும் முன்னாடியும் தான் பவரை காட்டணும்னு நினைச்சாரு. நான் அவருக்கு தண்ணி காட்டிட்டேன். மேடம் புரியலீங்களே. சொல்றேன். சூப்பர்மா சூப்பர். நீங்க அக்காவையே மிஞ்சிட்டீங்க மேடம். பின்ன என்ன சார், எனக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரியும் அவருக்கு என்னமோ எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ரொம்ப பிஹேவ் பண்ணாரு. மிஸ்டர் தொல்காப்பியன் அவமானப்பட்டு நிக்கிறாரு. என்ன அர்த்தம் இது? இந்த மாதிரி குழந்தனமாவை நடந்துக்குவேன்? நான் குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டேனா? பின்ன நீங்க தான் என்ன குழந்தை மாதிரி நடத்துறீங்க. என்னது குழந்தை மாதிரி நடத்துறனா? ஆமா, எனக்கு அறிவு இருக்கு, யோசிக்கிற திறமை இருக்கு, நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரியும் நீங்க என்னமோ பெரிய அப்படியே இவர் மாதிரி எல்லாம் பேசுனீங்க. இப்ப என்னாச்சு? நான் சைன் பண்ணாம கான்ட்ராக்டே சைன் பண்ண முடியாம போச்சுல. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஆர்த்தி, நீங்க கையெழுத்து போடலன்னா எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? நான் தான் உங்க கேட்ட டெபாசிட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லி டைம் கேட்டு இப்ப நான் சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்ரிமெண்ட் ரெடி. எப்படி? ஆர்த்தி, பிசினஸ்ல பணம் மட்டும் பிரதானம் இல்ல, மனுஷங்க, அவங்க மேல உள்ள நம்பிக்கை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. புரியுதா? இந்த கான்ட்ராக்ட்ல அவங்க சைன் பண்ணியாச்சு. பாரு பாரு. பார்த்தல, ஒன்று செய், இவங்க சேர வேண்டிய அமௌண்ட்டை செக் போட்டு இன்னைக்கு அனுப்பிடு. இல்லை நீ டிலே பண்ணால் நான் வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வர வர இந்த Shut up and get out. சாரி. மனசுல ஒன்று நினைச்சிட்டா அதை எங்கனையும் நடத்தி முடிக்கும். Ravi. மேம், Jenny. Yes, ma'am.
அந்த அந்த தாடிக்காரனை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆ? நான் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன், பட் ஐ ஜஸ்ட் கான்ட் bloody replace that guy. மேம், நானே யோசிச்சு பார்த்தேன் மேம். இங்கன்னு இல்லை, நம்ம பிஸ்னஸ் பண்ற எந்த கண்ட்ரியிலுமே அந்த ஆளை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை மேம். ரவி, how about you? மேம், எனக்கு என்ன டவுட்னா, இவன் வெளியே எங்கிருந்து வந்திருக்க சான்ஸ் இல்லை. யாரோ லோக்கல் ஆளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். Yes, I think you're right. என்ன மேம்? எஸ் ஜெனி, நானும் ஏன் அப்படி திங்க் பண்றேன்னா, என்னை கொல்லணுங்கிற பிளானோட ஒருத்தன் உலகத்துல எந்த நாட்டில இருந்து ஃப்ளைட்ல காலை வச்சாலும் சரி, எனக்கு இம்மீடியட்டா தெரிஞ்சிடும். நம்ம ஸ்பைஸ் அதை ஸ்மெல் பண்ணி உடனடியா எனக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க. Am I right? கரெக்ட் மேம். அதுவும் இல்லாம நம்மளோட பிசினஸ் காம்படிட்டர்ஸ் நம்ம காலை வாரதான் பார்ப்பாங்களே தவிர என்னை கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாங்க. Because all of them are very much well aware of my business network. என்னை பார்த்து ஒருத்தன் சுண்டு விரலை நீட்டினா கூட அந்த விரல் முளைச்ச முதுகெலும்பையே நான் உடைச்சிருவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் யாரு? கொஞ்ச நாள் முன்னாடி அடி வாங்கிட்டு போனானே அந்த ஜான், அவனை மாதிரி ஆளுங்க கூட அவனோட லெவலுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணி ஃபோர்ஸை காட்டுவாங்க. நான் 2 போட்டேன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம எனிமீஸோட டோட்டல் அனாலிசிஸ். ஸோ இப்போ என்ன கொல்ல வந்தவன் பிஸ்னஸ் எதிரியும் இல்லை, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கவும் சான்ஸ் இல்லை, பிஸ்னஸ் சைட்ல இருந்து வந்திருக்கவும் சான்ஸ் இல்லை. பின்ன யாரு? மேம், உங்க பூர்வீகம் இந்தியா தான், அதுவும் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து யாராவது? இல்ல மேம், ஏதாவது டவுட்னா லண்டன்ல இருக்கிற உங்க ஃபாதர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னோட forefathers ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டுதா எங்க அப்பா சொன்னாரு. ஸோ சினிமால காட்டுற மாதிரி இந்த பரம்பரை பகை அப்படிலாம் இருக்காது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா நோட் பண்ணணும். என்னை கொலை பண்ண வந்தவன் ரொம்ப நீட்டா பிளான் பண்ணி நாம நாராயணன் நாயரை இன்வைட் பண்ணிருக்கோங்கிற டீட்டெயில் வரைக்கும் கலெக்ட் பண்ணி ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான். வெரி ஸ்மார்ட். யாருமே ஒரு சின்ன பாயிண்ட் கூட சந்தேகப்பட முடியாத அளவுக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கான்னா என்ன கொலை பண்ணியே ஆகணுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவா இருக்காங்கிறது புரியுது. அவன் என் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன கொல்லணும்னு நினைக்கிறான். எஸ், அவன் ஒரு மோட்டிவேட்டட் கில்லர். அவனுக்கு தேவை என்னோட சாவு மட்டும்தான். மேம், உங்களை பார்க்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஓகே மேம்.
ஹலோ மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. மேடம், அந்த கில்லரை பத்தி ஏதாவது ஐடியா தோணுச்சா உங்களுக்கு? நத்திங் சார். இப்போ கூட நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவனை நானும் என்னோட ஸ்டாஃபும் எங்கேயுமே பார்த்ததா ஞாபகம் இல்லை. அட் த சேம் டைம் திஸ் பர்டிகுலர் மேன் என் எதிரிங்களோட வட்டத்திலே இல்லாதவன். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் என்னை கொலை பண்ணியே ஆகணுங்கிற மோட்டிவ்ல இருக்காங்கிறது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. எஸ் மேம், ஐ அக்ரி வித் யூ அண்ட் ஐ டூ சஸ்பெக்ட் த சேம் திங். நீங்க கொடுத்த வீடியோவை தரவா பார்த்துட்டேன். அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி லைட்ஸ் ஆஃப் ஆன் விஷயத்தை எல்லாம் கால்குலேட் பண்ணி he made an attempt on you. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அவன் ஒரு மோட்டிவேட்டட் மர்டரர். உங்க பாடி கார்ட்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சுட்டவன் ரொம்ப பக்கத்துல இருந்து ஏம் பண்ணியிருக்கான். அடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அந்த புல்லட்ஸ் ஒரு பழைய கண்ட்ரி ரிவால்வர்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் நம்ம வீடியோல பார்த்த மாதிரி ஏஜ்டு பர்சன் தான். அதை வச்சு எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற பழைய கிரிமினல்ஸ் ஐடென்டிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது எதுவுமே கோயின்சைட் ஆகல. சோ அவன் தொழில் ரீதியான கிரிமினல் இல்ல. இட்ஸ் நாட் ஏ ப்ரொஃபஷனல் கில்லர். வேற ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக தான் உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றான். பட் அந்த டைம்ல யாரோ லைட் ஆஃப் பண்ணி உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஹோட்டல் ஆள் இல்லைன்றது நாங்க விசாரிச்சதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு சக்தி உங்களை அழிக்க நினைக்குது, சேம் டைம் ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாற்ற நினைக்குது. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அதை நீங்க கடவுளா கூட ஏத்துக்கலாம். அதுக்காக நாங்க கொடுக்கிற பாதுகாப்பை நீங்க மறுத்துடக்கூடாது. ஏன்னா அது ஒண்ணுதான் இப்போ உங்க சேஃப்டிக்கு உத்தரவாதம். ஏசி சார், எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவனை கண்டுபிடிக்கிறத தட்டி கழிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சாரி மேடம், நீங்க தப்பா மீன் பண்றீங்க. அந்த கொலைகாரனை எப்படியெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமோ அத்தனை மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க இன்ஸ்பெக்டர். மேடம், இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இந்தாங்க. இந்த மாதிரி எந்த கெட்டப்ல வேணாலும் அவன் உங்களை அப்ரோச் பண்ணலாம். அதனால தான் எங்க பாதுகாப்பை நீங்க மறுக்காதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மேனகா குட்டியோட ஜாதகமே என் கையில் இருக்கு. உங்க ஆரம்பம் எப்படி, உங்க முடிவு என்ன, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். தொல்காப்பியா, இன்னைக்கு உன் வீட்டில் வச்சே உனக்கு சமாதி கட்டுறேன்டா. நமச்சிவாயம். 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 ஓம் நமச்சிவாயம்.